உங்களுக்கு தெரியுமா, பிறந்த நாளிலிருந்து முதல் 3 வயசு வரை நீங்க குழந்தையை வளர்க்கல, நீங்க ஒரு பிரெயினை ஒயர் பண்றீங்க. இந்த ஸ்டேஜ்ல பேரண்டிங்ல தவறு நடந்தா அதன் இம்பாக்ட் 20 வருடத்துக்கு பிறகும் தெரியும். இது ஏதோ உங்களை பயமுறுத்துவதற்கோ அல்லது குறை கூறுவதற்கோ இல்லை. இது நியூரோ சயின்ஸ் ஃபேக்ட். ஏன்னா நாம் நமக்கே தெரியாமல் குழந்தையின் ஃபியூச்சரை உருவாக்குகிறோம். இன்று நாம் இந்த வீடியோவில் பேரண்டிங் பற்றியும் அதில் நாம் செய்யும் தவறுகள் மற்றும் அதனை சரி செய்யும் வழிகளையும் பார்க்கலாம். அதனால் வீடியோ முழுவதையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தையின் மூளை முதல் 3 வருடத்தில் மிக வேகமாக வளரும் ஸ்டேஜ். ஒரு நொடிக்கு ஆயிரக்கணக்கான நியூரல் கனெக்ஷன்கள் உருவாகும். இந்த கனெக்ஷன்ஸ் ரேண்டமா உருவாவது இல்ல, சுற்றுச்சூழலுக்கு தகுந்தாற் போல் உருவாகும். காம் என்வயர்மெண்ட் இருந்தா ஸ்டேபிள் ஒயரிங், ஸ்ட்ரெஸ் என்வயர்மெண்ட் இருந்தா சர்வைவல் ஒயரிங். உங்க பேபி இப்போ ஒன்னும் நினைவில் வைக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அது தவறு. அவனுக்கு கான்சியஸ் மெமரி இல்ல, ஆனா நர்வஸ் சிஸ்டம் மெமரி இருக்கு. உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, அவன் பேச மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான், ஆனால் அவனுடைய பிரெயின் உங்களது எமோஷன்களை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க இப்போ ரியாக்ட் பண்றது அவனுடைய ஃபியூச்சர் எமோஷனல் பேட்டர்ன் ஆகும். பல பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நான் அவனுக்கு எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறேன், ப்ரொவைட் பண்றேன்னு. ஆனா அவனோட பிரெயினுக்கு அது சிக்னல் கிடையாது. உங்களுடைய ரியாக்ஷன் மற்றும் ஐ கான்டாக்ட் தான் சிக்னல். காம் டோன் தான் ஸ்டெபிலிட்டி. லக்ஸரி தேவையில்லை, ரெகுலேட்டட் பேரண்ட் தான் தேவை இருக்கு. அவன் குழந்தைங்க, அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறோம், ஆனா அவனுடைய கான்சியஸ் மைண்டுக்கு புரியாது. ஆனால் அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். 2 வயசு குழந்தை உங்க ஸ்ட்ரெஸ் எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும்னு நியூரோ சயின்ஸ் சொல்கிறது. அதனால் உங்க குழந்தையின் ஃபியூச்சர் எமோஷனல் பேட்டர்னை நீங்க தான் உருவாக்குகிறீர்கள். நீங்க பேரண்ட் ஆக போறீங்களா? ஃபர்ஸ்ட் பில்ட் யுவர் காம். ஆங்கர், ஸ்ட்ரெஸ், ரியாக்ஷன் இதெல்லாம் ஜீன்ஸ் மூலம் இல்ல, உங்க பிஹேவியர் மூலம் தான் பாஸ் ஆகும். குழந்தை உங்க வேர்ட்ஸை காப்பி பண்ண மாட்டான், உங்க உணர்ச்சிகளை காப்பி பண்ணுவான். நீங்க கோபமாக பேசினா அவனுடைய பிரெயின் உங்க வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணாது, உங்க உணர்ச்சிகளை மட்டுமே ரெக்கார்ட் பண்ணும். காமாக ஹேண்டில் பண்ணினா அவனுடைய நர்வஸ் சிஸ்டமும் அதை காப்பி பண்ணும். அதனால் எமோஷனலி ஸ்ட்ராங், காம், கான்ஃபிடென்ட் குழந்தை வேணும்னா குழந்தையின் முதல் 3 வருடத்தில் நீங்கள் காமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் அன்பாகவும் இருங்கள். கோவப்படாதீர்கள். நீங்கள் குழந்தையை வளர்க்கவில்லை, நீங்கள் ஒரு மூளையின் கட்டமைப்பை உருவாக்குகிறீர்கள். யூ ஆர் நாட் ரைசிங் எ சைல்ட், யூ ஆர் ப்ரோக்ராமிங் எ நர்வஸ் சிஸ்டம். அதனால குழந்தையின் முதல் 3 வருடத்தில் மிகவும் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. கேர்னு சொல்றது உங்களுடைய எமோஷன்களை கண்ட்ரோலா வைத்துக்கோங்க. குழந்தை ஏதாவது தவறு செய்தால் கூட அவனிடம் கோபப்படாதீர்கள், எமோஷனை வெளிப்படுத்தாதீங்க. உங்க எமோஷனை கண்ட்ரோல் செய்து அவனிடம் காமாக பேச பழகுங்கள். இது உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை இனிமையாக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.